Do not go back to Egypt from where the Lord has saved you. தேவன் உங்களை காப்பாற்றின இடத்துல இருந்து, தேவன் உங்களை விடுவித்த அந்த எகிப்திற்கு மீண்டும் திரும்பாதீங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் கூடல ஆண்டவர் நம்மள ஒரு இடத்துல இருந்து விடுவிச்சு பாருங்க. எகிப்து போல ஒரு காரியத்துல இருந்து நம்மளை விடுவிச்சிருப்பாரு. அது ஒரு பாவமா இருக்கலாம், இல்ல அது உண்மையாவே ஒரு இடமா இருக்கலாம், இல்ல அது ஒரு ஏதாச்சும் ஒரு என்ன சொல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். எனிதிங் உங்களுக்கு தெரியும். எகிப்துன்னு சொல்றப்போ உங்களுக்கு தெரியும் அந்த இடம் எப்படிப்பட்டதா உங்களுக்கு இருந்திருக்கணும்னா, நீங்க அங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. நீங்க தாங்க ஆண்டவர் இடத்துல மன்றாடி கேட்டிருப்பீங்க, ஏசப்பா என்ன இந்த இடத்துல இருந்து விடுதலை ஆக்குங்கன்னு நீங்க மட்டும் தான் கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ணிருப்பாரு. ஆனா இன்னைக்கு இந்த யூத மக்கள் போல நீங்க மறுபடியும் உங்களை கஷ்டப்படுத்தின, உங்களை டார்ச்சர் பண்ணின அந்த இடத்திற்கு நீங்க மீண்டும் திரும்புறீங்க. எதற்காகன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஏதோ சரி இங்க போனா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க தேவன் இடத்துல வெயிட் பண்றது உங்களுக்கு சோர்ந்து போய் மறுபடியும் எந்த இடத்துல இருந்து விடுதலை பெற்று கொண்டு வந்தீங்களோ மறுபடியும் நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க. தேவனுக்கு பிரியம் இல்லாத இடத்துக்கு போறீங்க. நோ, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வரப்போறது எல்லாமே நிந்தை, வெக்கம், அவமானம் மட்டும்தான்.